கனரா பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் மூலமாக உங்களோட லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அப்புறம் அவைலபிள் பேலன்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் இருக்குது, உங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாய் இல்லை ஹலோ ஏதாவது சும்மா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சென்ட் ஆனதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம், பேலன்ஸ் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் என்கொயரி அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் கனரா பேங்கோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சென்ட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது காமிச்சிடும். ஸோ பேலன்ஸ் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, லாஸ்ட் 5 ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றத காமிச்சிடும்.